வணக்கம் மக்களே. இந்த காணொலி வாயிலா மறுபடியும் உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. ஸோ இந்த காணொலியில நம்ம ஏன் போடுறோம்னா, நம்ம அடுத்த தலைமுறைக்கு நல்ல செய்தி கொண்டு போய் சேர்க்கணும். நம்ம அரசியல்வாதிகள் செய்கிற தவறுகளை சுட்டி காட்டி அவங்களையும் நல்வழிப்படுத்தி நம்ம அடுத்த தலைமுறையை நல்ல வழிகாட்டியா இருக்கணும். அந்த ஒரு நல்ல நோக்கத்தோட தான் இந்த காணொலியெல்லாம் பதிவு பண்றோம். ஸோ தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு தாவேக தலைவர் விஜய் அவரோட அரசியல் அதை சுத்தி இருக்கிற விஷயத்தை பத்தி நம்ம பேசுவோம். பாத்தீங்கன்னா நேற்று ஒரு மீட்டிங் நடத்தினாருங்க. நல்லா யோசிச்சு பாருங்க மக்களே. அவரு எதிர்கட்சியில் இருக்கார். அவர் ஆளுங்கட்சியை குறை சொல்லலாம், அதெல்லாம் நம்ம பிரச்சனை கிடையாது. ஏன்னா அது அவங்க ஆளுங்கட்சியை எதிர்த்துதான் அரசியல் பண்ணி ஆகணும். ஸோ இப்ப என்னன்னாங்க, முந்தா நேத்து யூனியன் பட்ஜெட் ஒன்றிய அரசு மேடம் நிர்மலா சீதாராமன் பட்ஜெட் படிச்சாங்க. ஸோ அதுல நம்ம தமிழ்நாட்டுக்கு என்னெல்லாம் கொடுத்தாங்க, என்னெல்லாம் கொடுக்கல, என்னென்ன திட்டங்களை அறிவிச்சாங்க, அதை ஆதரிச்சு இல்ல எதிர்த்து இல்ல நம்ம ஒரு ரிக்வெஸ்ட் ஏதோ ஒண்ணு கேட்டிருக்கலாம். அவர் அவ்வளவு பெரிய மக்கள் சக்தி இருக்குன்னு சொல்ற ஒரு மக்கள் உண்மையிலேயே மக்கள் மேல அவங்களுக்கு அவ்வளவு பற்று இருந்திருந்தா அவர் அந்த விஷயத்தை எடுத்து பேசியிருக்கணும். ரெண்டாவதுங்க, இந்த தமிழ்நாட்டுல கூட நிறைய பிரச்சனை தானே, இன்னும் அரசியல் கூட பேச வேண்டாம். நம்ம தமிழ்நாட்டுல ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு பேசிக்கா தமிழ்நாட்டு மட்டும் இந்தியா ஃபுல்லாவே இருக்கு. தமிழ்நாட்டுல பேசிக்கா ஒரு விவசாயம்ன்றது ஒரு பேசிக்கான விஷயம். அது ரொம்ப ஒரு ஒரு இக்கட்டான ஒரு கட்டத்துல இருக்கு. ஸோ அதுக்கு தொடர்ந்து அதை எப்படி நாம எடுத்து நிறுத்தலாம், அதுக்கு நாம எப்படி ஒரு இது கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி எந்த ஒரு ஒரு மக்கள் மேல உள்ள ஒரு அக்கறையா எந்த விதமான பேச்சும் கிடையாது. இவங்க இந்த 3 வருஷத்துல அவங்க பண்ண சாதனைகள்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் உயிர் போனது. அவங்கள பார்க்க கொஞ்சம் உயிர்கள் போனது தான் இவங்களோட சாதனைகள். சரி விடுங்க, அது கூட ஒரு விபத்து. அது விபத்தை யாருமே ஒண்ணும் பண்ண முடியாது. ஸோ நாமளும் ஒத்துக்கணும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறப்போ யாரும் 40 வருஷமா உருட்டுறாங்க, 30 வருஷமா உருட்டுறாங்க தானே. அவங்க உருட்டுறாங்களோ இல்லையா சார், இவர் உருட்டிட்டு இருக்காரு. அதாவது அவரை சுத்தி இருக்கிற கூட்டம்ன்றது ஒண்ணு என்னன்னா, லைக் ஒரு விஷயம் மட்டும் தெளிவா சொல்றேங்க. நம்ம தமிழ் மக்கள் அவரே சொன்ன மாதிரி தமிழ் மக்கள் அறிவார்ந்த சமுதாயம் அப்படின்னு சொல்லிட்டு அவனே தான் அடுத்ததுல அவன் சொல்லுவார் இல்லைங்களா, அவனே கொண்டு போய் அவங்களை அசிங்கப்படுத்திடுவான். அந்த மாதிரி நம்ம எவ்வளவுதான் அறிவு இருக்கு. தொல்காப்பியம் 3000 வருஷத்துக்கு முன்னாடி வந்துச்சு. திருவள்ளுவர் 2000 வருஷத்துக்கு முன்னாடி திருவள்ளுவர் நம்ம உலக நாடுகளோட போட்டி போடுறோம். இப்படி அறிவார்ந்த சமுதாயத்துல நாம சொல்லிட்டு இருக்கிறோம். ஆனா கடைசியில அதுக்கு எல்லாத்துக்கும் முத்தாய்ப்பா இப்ப விஜய் அவர்களுக்கு பின்னாடி இருக்கிற அந்த கூட்டம் போய் தியேட்டர் வாசல்ல போய் தலைவனை தேடிட்டு இன்னைக்கு கொண்டாந்து வச்சுட்டு இந்த அரசியல்லாம் என்ன, எது மக்களுக்கான அரசியல் எதுவுமே தெரியாம ஒரு ஸ்பீச். உண்மையிலே ரொம்ப அது என்ன சொல்ல அநாகரிகம். அவங்க ஆளுங்கட்சி எதிர்க்கிட்டா இருக்காம போட்டுங்க, அது தனிப்பட்ட விஷயம். அது அவங்களுக்குள்ள உள்ளது. அந்த மக்களுக்கு தேவையில்லாத ஒரு விஷயம், மக்களுக்காக ஒண்ணுமே பேசாம ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு ஒரு அந்த அவரோட ஸ்பீச் ரொம்ப ஆபாசமா இருந்த மாதிரி நான் ஃபீல் பண்றேங்க. ஏன்னா அவரை சுத்தி ஒரு கூட்டம் இருக்கு. அந்த கூட்டம் இன்னும் பல மடங்கா வரப்போகுதுன்னு சொல்லி எல்லாரும் சொல்றாங்க. ஆனா அவர் ஒரு ஒரு வார்த்தைங்க, அவர் ஒரு 5 தலைவர்கள் பின்னாடி போட்டோ வச்சிருந்தாரு. அவங்களோட கொள்கை இதுதானான்றது என்னோட கேள்வி. அவங்கள ஏன் இவர் அசிங்கப்படுத்துறாரு? அவங்க பின்னாடி இருந்த 5 தலைவர்களை அசிங்கப்படுத்தி இன்னைக்கு அவர் வச்சிருக்கிறாரு. ஏன்னா இந்த கொள்கைன்றது சாப்பாட்டுக்கு வழி இருந்தாதான் கொள்கைலாம் பேச முடியும். சாப்பாட்டு பிரச்சனைக்கு வழி இல்லைங்க. இப்ப தமிழ்நாட்டுல சாப்பாட்டு பிரச்சனைக்கு பெரிய பிரச்சனை வரப்போகுது. விவசாயம் இல்லாம அதோட டிமாண்ட் இதாகி அது ஒரு பெரிய இக்கட்டான கட்டத்துல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதை பத்தியெல்லாம் பேசாம இவர் ஏதோ பேசிட்டு அரசியல் பண்றன்ற பேர்ல எல்லாரும் சொல்ற மாதிரி நான் முன்னாடி ஒரு காணொலியில போட்டிருந்தேன். இவங்களோட 2ஆம் கட்ட தலைவர்கள் ஆதவர்ஜுனா, நிர்மல்குமார் அவரெல்லாம் பேசினா இவருக்கு இருக்கிற பாப்புலாரிட்டியில கொஞ்சம் குறைஞ்சிரும் அப்படின்னு, கொஞ்சம் குறையும் அப்படின்ற மாதிரி நான் போட்டிருந்தேன். பட் ஆனா நான் நேத்து இவரோட அந்த மொத்த இதையும் நான் பாக்குறப்பங்க, இவர் பேசினாதான் இவருக்கு இருக்கிற மாதிரி. இதுக்கு மேல இவருக்கு அரசியல் வாழ்க்கையும் இல்லை, இதுவும் கிடையாதுங்க. ஸோ தயவு செஞ்சு மக்களை யோசனை பண்ணுங்க. ஏன்னா இதுல ஆபத்தான அரசியல் ஒழிஞ்சிருக்கு. அவங்களுக்கு பதவி வெறியை தவிர்த்து வேற எதுவுமே அஜெண்டா கிடையாது. பதவி வெறி, பதவிக்கு வரணும். மற்றபடி மக்கள் நல்லா இருக்கணும், மக்களுக்கு தேவையான அரசியல் பண்ணிட்டு எந்த ஒரு நல்ல நோக்கமும் உங்களுக்கு கிடையாது. ஏன்னா அவங்களோட 3 வருஷம் அரசியலோட அவங்களோட இது பாக்குறப்போ நாம அந்த விஷயத்தை தான் நம்ம எடுத்துட்டு போக முடியுது. தயவு செஞ்சு மக்களே நீங்க நல்லா யோசனை பண்ணுங்க. நல்ல விஷயம் பண்ணா யாரையும் ஆதரிங்க. ஈவன் விஜய்னாலும் ஆதரிங்க. அவர் இந்த ஃபர்ஸ்ட் மீட்டிங்ல எல்லாம் பேசுறப்ப கூட அட்லீஸ்ட் புதுசுன்னு சொல்லலாம். இப்போ அட்லீஸ்ட் அவர் கூட ஒரு 2-3 வருஷம் ஆயிடுச்சு. ஸோ
ஸோ இந்த 3 வருஷத்துல இந்த நாட்டு மக்களை பத்தி அவருக்கு 1% கூட புரிதல் இல்ல. ஆம், என்ன சொல்றதுங்க, இவர் வந்து ஒரே வார்த்தை ஒரு புரிதல் இல்லைன்னா அவர் எப்படி பயந்துருக்கிறான்ற ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்களேன். அவரு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரே வார்த்தை சொன்னார், பனையூர் பண்ணையாரு. ஐயோ, ஏடிஎம்கே பத்தி பேசாதீங்கப்பா. ஏன்னா டிஎம்கேவாவது அவங்க பேசினா அரசியலாவது பண்ணா, ஏடிஎம்கே பேசினா மொத்தத்தையும் முடிச்சு விட்டுருவாங்க அப்படின்றது புரிதலுக்கு வந்துட்டாரு. எல்லாருக்கும் பயம் சார். ஏன்னா டிஎம்கே விட்டுருங்க, டிஎம்கே இல்லைன்னா தமிழ்நாட்டுல அரசியல் யாரும் பண்ண முடியாது. இதுதான் என்னோட புரிதல். ஸோ அதனால மக்களே, நீங்க வந்து இவங்க எல்லாமே வெவ்வேறு வேஷத்துல வந்துட்டு இருக்கிறாங்க. ஆனா யாரும் மக்களுக்காக மட்டும் இல்ல. ஸோ அதனால மக்களே, மக்களாகிய நாம தான் நமக்கான பாதைய, நமக்கான கரெக்டான ஆளை சூஸ் பண்ணணும். அவங்க கொஞ்சம் தடமாறினாலும் அவங்களுக்கு வந்து கடிவாளம் போட்ட மாதிரி நம்ம நல்ல பாடத்தை புகட்டணும். அதனால நீங்க நல்லா யோசனை பண்ணி நல்ல ஒரு நம்மளோட அடுத்த தலைமுறைக்கு நல்ல விஷயத்தை கொண்டு போய் சேர்க்கணும். மக்களே, நீங்க யோசிச்சு நல்லா சிந்திச்சு செயல்படுவீங்கன்ற நம்பிக்கையோட நாம அடுத்த காணொலியில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.